புஷ்பா 2 திரைப்பட ரிலீஸின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம். நடிகர் அல்லு அர்ஜுனை கைது செய்தது காவல்துறை. நடிகர் அல்லு அர்ஜுன் ஜாமீன் கோரி தெலங்கானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கொலைக்கு சமமான குற்றத்திற்கான தண்டனை சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறை. நெல்லை மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். நாளையும் நாளை மறுதினமும் தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூருக்கும் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்த வானிலை ஆய்வு மையம். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தீப திருவிழாவை காண திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள் கடலாக காட்சியளிக்கும் திருவண்ணாமலை. மகாதீபம் ஏற்றுவதற்காக மலைக்கு கொண்டு செல்லப்படும் தீபத்திரி. பாரம்பரிய முறைப்படி திரி, கற்பூரம், நெய் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் செல்லும் பர்வதகுல ராஜகுல மீனவர்கள். திருவண்ணாமலை தீப திருவிழாவை நேரலையாக வழங்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு. மாலை 4 மணி முதல் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வர்ணனையுடன் நேரலை. குடும்பமாக திருவண்ணாமலையில் திரண்டுள்ள பக்தர்கள். வெளிநாட்டிலிருந்தும் வந்துள்ள பக்தர். ஒரு கேஷுவலா ஒரு டெம்பிள் ட்ரிப் மாதிரி தான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில வேற ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. ரொம்ப மிரக்கல், ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. அப்போ இது ஒரு கிராட்டிடியூட், ஒரு நன்றி கடனாக தான் நான் எவ்ரி இயர் வந்து அவரை பார்த்து அவரை தேங்க்யூ சொல்றதுக்கு தான் வரேன். திருவண்ணாமலையில் மழைக்கு வாய்ப்பில்லை என தகவல். மகா தீபத்திற்காக குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் நிம்மதி. காட்டுமன்னார் கோயில் பகுதியில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். 1000 ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் வேதனை. சென்னை அருகே வடபெரும்பாக்கத்தில் பிரதான சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் நீர். வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னையை அடுத்த மாங்காடு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிழியாற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கிய தனியார் பேருந்து. பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் பேருந்தை மீட்கும் பணிகள் தீவிரம். தூத்துக்குடியில் பரவலாக பெய்த மழையால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் மீண்டும் நீரில் மூழ்கின. 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி பாதிப்பு. திருநெல்வேலியின் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழைநீர். பேருந்து நிலையம் பகுதியில் தேங்கிய நீரால் பயணிகள் அவதி. பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் நிலையில் எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஆய்வு. மத்திய அரசு வழங்கிய பேரிடர் நிதி போதுமானதாக இல்லை என பேட்டி. இது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த நிதி போதுமானதா இருக்கா சார்? அதுக்கு போதும். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்கான கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்ல கேரள அரசு அனுமதி.
தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்றதாக தேனி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை. நடிகர் சிம்பு நீதிமன்றத்தில் செலுத்திய 1 கோடி ரூபாயை வட்டியுடன் திரும்பி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா குமார் படம் தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. அரசியல் சாசனத்தை பலவீனப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது பாஜக. மக்களவையில் தனது முதல் உரையில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி அமைச்சராக எப்படி தொடர்கிறார் என உச்சநீதிமன்றம் மீண்டும் கேள்வி. செந்தில் பாலாஜி தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைப்பு. மக்களவையில் முதன்முறையாக பேசி வருகிறார் பிரியங்கா காந்தி. நேரலையில் பார்க்கலாம். संविधान में सामाजिक, आर्थिक और राजनीतिक न्याय का वादा है। ये वादा एक सुरक्षा कवच है जिसको तोड़ने का काम शुरू हो चुका है। लैटरल एंट्री और निजीकरण के जरिए ये सरकार आरक्षण को कमजोर करने का काम कर रही है। अगर लोकसभा में ये नतीजे नहीं आए होते तो ये संविधान बदलने का काम भी शुरू कर लेते। सच्चाई ये है अध्यक्ष महोदय कि आज संविधान बार बार इसलिए कह रहे हैं क्योंकि इस चुनाव में इनको पता चल गया कि इस देश की जनता ही इस संविधान को. வயநாடு தொகுதி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பிரியங்கா காந்தி முதல் முறையாக மக்களவையில் பேசிய இந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். வங்கக்கடலில் வலுவிழந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது எங்குள்ளது, இதனால் தென் மாவட்டங்களுக்கு இன்றும் மழை தொடருமா என்பதை இணையதள வரைகலை மூலம் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து எங்கு உள்ளது, இதனால் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை ஏற்படும்? நிச்சயமா சிவரஞ்சனி, வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த அந்த சலனம் தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது. இருப்பினும் தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு மிக அருகாமையில் இருப்பதன் காரணமாக இன்றைய தினமும் தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு பகுதிகளெல்லாம் பரவலாக மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் போல் அதி கனமழை எல்லாம் இருக்காது, படிப்படியாக மழையினுடைய அளவு குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. தற்பொழுது நம்ம கரெக்டாக அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து இருக்கக்கூடிய அந்த சலனமானது தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. இதன் காரணமாக இது உருவாக்கக்கூடிய மழை மேகங்கள்லாம் தொடர்ந்து தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை மேகங்களை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோடு அது தொடர்ந்து அந்த மேகக்கூட்டங்கள் உள்ளே பயணித்து திருநெல்வேலி, தென்காசி ஆகிய பகுதிகளிலும் மழைப்பொழிவை உருவாக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மழையினுடைய அளவானது இன்று மாலை நள்ளிரவு வரை தொடரும் என்றும் நள்ளிரவிற்கு பிறகு நாளைய தினம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினமும் தென் மாவட்டங்களுக்கு பொதுவாக மிதமான மழையிலிருந்து கனமழை வரை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நகர்வை பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த சலனமானது அரபிக்கடலை நோக்கி தான், மேற்கு நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது மெல்ல நகர்ந்து செல்ல செல்ல தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோடு மட்டுமல்ல, இந்த சலனம் இன்றைய தினத்துக்கு மட்டும் மழையை கொடுத்துவிட்டு நாளைய தினத்திலிருந்து படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது அதனை தொடர்ந்து வரக்கூடிய மற்றொரு சலனம் உருவாகி கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க. லட்சத்தீவு பகுதிகளில் இலங்கைக்கு மிக தொலைவில் அந்த மற்றொரு லோ பிரஷர் ஏரியா உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பது, இன்னும் 2 தினங்களில் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சலனம் தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி தான் நகருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. 17ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட அந்த தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு
கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தொடங்கும். 17ஆம் தேதி அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்கும். 18ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த மாதம் முழுவதுமே தமிழ்நாட்டில் பரவலாக மழை பொழிவு இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சிவரஞ்சன், விரிவாக விளக்கியமைக்கு நன்றி சடையாண்டி.